சிவமயம் ஆன்மாவின் தேடல் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்பா. வணக்கம். நம்ம மரபணு ஜோதிடம் வகுப்பு வந்து ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இப்பதான் நம்ம ஒரு வெளியூர்ல கிளாஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த வாட்டி நம்ம எடுக்க போற கிளாஸ் வந்து ரெகுலரா எப்பவும் எடுக்கிற மாதிரி அந்த 2 நாள், அந்த காலை 9 o'clock ஆரம்பிச்சா ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் எல்லாமே நீங்க சிலபஸ் பேஸ்டில் நீங்க எல்லாமே கவர் பண்ணிடுவீங்க. அது இல்லாம அடிஷ்னலா நம்ம ஏதாவது பண்ணும்போது வந்து இன்னும் ரீச் அதிகமா இருக்கும். எதுக்குன்னு சொன்னீங்கன்னா மரபணு ஜோதிடத்துல புரிதல் இன்னும் அதிகமா இருக்கும். இப்போ நமக்கு வந்து சாஃப்ட்வேர் ஒன்று ரெடி பண்ணிட்டோம். நமக்குன்னு சொல்லிட்டு கரும்பு.in இருக்கு. நமக்காக ஒரு ஆப்பும் டெவலப் பண்ணிட்டோம். நம்ம அதுல வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்தா ஃபுல் கரும்பு பதிவு வரும். ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு தனி நாலேஜ் வேணும். நான் சொல்ற தனி நாலேஜ் வந்து இந்த மரபணு ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு அதை பத்தின ஐடியா இருக்கும். இந்த கர்ம பதிவு இதுக்காக தான், இதை வச்சு இந்த மாதிரி கைடன்ஸ் எடுத்துக்கலாம். செல்ஃபாவே எடுத்துக்கிறவங்க இருக்காங்க நிறைய பேர். இந்த வாட்டி கிளாஸ்ல வர்றவங்களுக்கு நம்ம அந்த கரும்பு சாஃப்ட்வேர் கொடுத்துடணும். அது இல்லாம பிடிஎஃப் ஜாதகமா கொடுக்க போறோங்களா? ஆமா, வரவங்களுடைய இப்போ ஒரு 50 பேர் 100 பேர் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 60 பேர் அப்ராக்சிமேட்லா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும். சில பேர் வந்து அவங்களோட ஜாதகம் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்து குழந்தைங்க ஜாதகம் சம்மந்தப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரிட்டன் ஜாதகம் வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி மூலியமாக எழுதப்பட்ட ஜாதகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போ யாருக்கான ரெக்குயர்மெண்ட் அவங்களுக்கு இருக்குதோ, இப்போ குடும்பத்துல யாராச்சும் முக்கியமான ஒரு நபரோ 2 நபரோ யாருக்கான அந்த குறிப்பிட்ட நபருக்கு ஜாதகம் வேணுமோ அதை கேட்டு அவங்களுக்கான ஜாதகம் வந்து நமக்கு பிடிஎஃப் ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம். வேண்டவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்கன்னா பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர்னு பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து நீங்க இவ்வளவு கொடுத்து வாங்கணும்லாம் கிடையாது. அது ஃப்ரீ தான். ஆனா வருஷத்துக்கான இப்ப அமேசான் பிரைமுக்கு நெட்ஃபிளிக்ஸ்க்கு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்றோம், அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒன்ஸ் மட்டும் நம்ம ரீசார்ஜ் அது இது பண்ற மாதிரி தான், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ற மாதிரி. அது பண்றதால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தா நம்மளால ஒரு ஜாதகம் தான் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறோம். செல்ஃபா அவங்களுக்கே இருக்குன்னு அவங்க நினைச்சா அவங்க சொந்தக்காரங்க அப்படி இப்படி ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாம் பார்த்தா ஒரு 50-100 ஜாதகம் கணக்கே இல்ல. அவங்க எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம், எண்ணிலடங்கா ஜாதகம் ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஆனா அதுல என்ன ஒரு கண்டிஷன் அப்ளைனா, இது நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் முடியும். கரெக்ட். ஏன்னா புரிஞ்சுக்கிறதுக்கான தனியா ஒரு இதுவே வேணுமே அதுக்கு. ஆமா, பேசிக்கா உங்களுக்கு கர்மானா என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, நட்சத்திரங்களுக்கு என்ன கர்ம பதிவு இருக்கு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன கர்ம பதிவு இருக்கு, ஒவ்வொரு பாவத்துக்கும் என்னென்ன கர்ம பதிவு இருக்கு, இது 3 தெரியணும். தெரியணும். 2வது நம்ம கிளாஸ் மூலியமா அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது தெரியணும். ஆமா. 2வது வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வகுப்பு போகிற விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது யூஸ்வலா ஒரு அஸ்ட்ராலஜி கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க என்ன நோக்கத்துக்காக ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆனா இது ரெண்டுமே நம்மளுடைய மரபணு ஜோதிடத்துல வித்தியாசமா இருக்கும். எப்படி வித்தியாசமா இருக்கும் அப்படின்னா, தேவைக்குத்தான் ஜாதகம், நம்மளுடைய தேவைக்கு தான் வகுப்பு. கரெக்டுங்களா? இதுல என்னன்னா, ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரேட் பண்ணிட்டு, சார் பிடிஎஃப் வந்துருச்சு, கையில கர்ம பதிவெல்லாம் வந்துருச்சு, ஓகே இந்த பாவத்துக்கு என்னென்ன கர்மா டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நான் எப்படி சார் பலன் எடுக்கிறது எடுத்த உடனே ஒரு கேள்வி வரும். ஓகேங்களா? இது கஸ்டமருக்கு வந்தா பரவாயில்ல, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வரும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினுடைய எக்ஸ்போஷர் கிடையாது. நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க, நம்ம கொடுக்குற அந்த ஃபார்முலா எல்லாம் பக்காவா இருக்குன்னு ஜாதகத்துல நியூமராலஜி ஃபார்முலா முதற்கொண்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அங்கங்க ஷார்ட்ஸ் நிறைய பாக்குறாங்க. பார்த்துட்டு இவர்கிட்ட ஜோதிடம் கத்துக்கிட்டா நம்ம இன்னும் பர்ஃபெக்டா சொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வராங்க. வர்றதுல தப்பு கிடையாது. ஜாதகத்தின் மூலியமாக பல தகவல்களை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இலக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, எதற்காக நம்ம இதை படிக்கிறோம்னு ஒண்ணு இருக்குல்ல. 2வது, நம்ம ஒரு பிடிஎஃப் மூலியமா ஒரு கரும்பு ஆப் வாங்கி ஒரு வருஷத்துக்கான ரீசார்ஜ் வாங்கி நம்ம ஜாதகம் ஜெனரேட் பண்றோம். அப்படி இல்லையா, நம்ம கிட்ட இருந்தே பிடிஎஃப் வாங்கிப்பாங்க. அப்படி பிடிஎஃப் வாங்கி அதை திறந்து பார்ப்பதற்கென்று ஒரு நோக்கம்னு ஒண்ணு வேணும்ல. நான் என்ன காரணத்திற்காக என்னுடைய ஜாதகத்தை பார்க்க போகின்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்லம்மா. அந்த கேள்வி இல்லாம தான் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க. ஓகேங்களா? பொதுவா ப்ரெடிக்ஷன், ஏன்னா ப்ரெடிக்ஷன்னா என்ன, எனக்கு தேவையெல்லாம் ஒண்ணும் இல்லை, என் ஜாதகத்தை பத்தி நீங்களா சொல்லுங்க, நீங்களா என்ன நடக்குன்னு சொல்லுங்க, இப்ப என்ன போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஆனா மரபணு ஜோதிடத்தை பொறுத்தவரை முதலில் நீங்கள் கிளாஸ் படிக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, முதல்ல உங்களுக்குன்னு ஒரு தேவை இருக்கணும். சரி, கிளாஸ் படிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வெறும் ஆர்வம் இருந்தா போதும். ஜோதிடம் கத்துக்கிற ஆர்வத்துல நிறைய பேர் வராங்க, நம்ம கிட்ட கிளாஸ் படிக்கிறாங்க, கர்ம ஜோதிடம் கத்துக்கிறாங்க, டீட்டெயில்டா கத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் மரபணு கர்ம ஜோதிடத்தை பயன்படுத்தி நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் முதல்ல ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கோங்க. என்ன காரணத்துக்காக நம்ம பார்க்கணும், என்ன தேவைக்காக பார்க்கணும்னு கேட்டுக்கோங்க. அப்ப அந்த தேவை வந்துருமா? படிப்புக்காக,
முதலீட்டுக்காக, தொழிலுக்காக, திருமணத்துக்காக, ஓகேங்களா? இப்ப நான் வந்து ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்க போறேன், ஓகேங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம வெளிநாட்டுக்கு போக போறேன், ஒரு முக்கியமான முடிவை என் வாழ்க்கையில நான் எடுக்க போறேன், இதை செய்யலாமா வேண்டாமா என் ஜாதக பிரகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அதை செய்வதற்கு அந்த அந்த இலக்கை அடைவதற்கு என் ஜாதகத்துல என்னென்ன வழிகள் இருக்கின்றதுன்னு தெரியணும்ல, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரியணும்ல, ரொம்ப முக்கியம் அது. கரெக்டுங்களா? அப்போ அப்படி சொல்லணும்னா, நேத்து கூட ஒரு கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணாருமா. அது எப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ ஃபோன் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறாங்க, திருமண கொடுப்பனை கேட்டாங்க. திருமண கொடுப்பனை எல்லாம் நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? இன்னென்ன துறையில இருந்து மாப்பிள்ளை தேடினா கிடைக்கும்னு சொல்லிட்டேன். இன்னென்ன ஜாதக பேட்டர்ன்ல இருந்து நீங்க தேடினா கிடைக்கும், என்ன மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும், என்ன மாதிரி பாவ சேர்க்கை இருக்கும், என்ன மாதிரி நட்சத்திர சேர்க்கை இருக்கும், இதெல்லாம் சொல்லியாச்சு. சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன தெரியுங்களா? சார், நீங்க சொன்ன அந்த ஜாதக பேட்டர்ன் அதுல இருந்து மாறி 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 என் பொண்ணுக்கு ஜாதகம் வருது. ஆனா நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, ஐடி ஃபீல்ட்ல இருந்து வேணும்னு நாங்க தேடிட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. நான் சொன்னேன், அவருடைய ஜாதகத்தை பாக்குறேன், வரனுடைய தொழில் தெரியும்ல, ஜாதகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருமில்ல, 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் மூலியமா வரன் என்ன தொழில்னு தெரிஞ்சிடும். 4ஆம் பாவம் 12ஆம் பாவம் 4ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எல்லாமே பூரட்டாதியில் இருக்குது, அஸ்வினியில் இருக்குது, ஆயில்யத்தில் இருக்குது. வேற எந்த கர்ம பதிவுமே இல்லை. சுத்தி சுத்தி சூரியன் கர்மாக்குள்ளேயே இருக்கு. நான் சொன்னேன், சார் சுத்தி சுத்தி உங்களுடைய 4, 12 சூரியன் கர்மாக்குள்ளே இருக்குது. நீங்க டாக்டர் மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்கும், மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்கும். ஓகேங்களா? மெடிக்கல் ஃபீல்டுல கல்யாணம் ஆகாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நேர்மையா மருத்துவம் பார்க்கக்கூடிய பல நிபுணர்கள் இருக்கிறாங்க, அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நீங்க அதுல தேடினீங்கனாலே கிடைக்கும். நீங்க ஏன் அந்த ஃபீல்டை விட்டுட்டு நீங்க இது வரீங்க? அப்பதான் ஒரு விஷயம் சொல்றாரு, டாக்டர் ஃபீல்டுல இருந்து எனக்கு கால்ஸ் வந்துச்சு சார், எனக்கே வந்துச்சு சார். நாங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டோம்னா, மெடிசன் தான் தேடுவாங்க, இப்ப கேட்டுட்டு அப்புறமா வேணான்னு சொல்லிட போறாங்கன்னு நாங்க ஒதுக்கிட்டோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 15 கால்ஸ் எங்களுக்கு மருத்துவ துறையில இருந்து வரனுக்கு கால்ஸ் வந்துச்சு, அப்ரோச் வந்துச்சு, நாங்க கண்டுக்கலன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு துல்லியமா ஒரு ஜாதகம் கொடுப்பனா நமக்கு வழி கொடுக்குது. ஆனா அந்த வழி நம்ம பயன்படுத்திக்கிறோமா? அதுதாங்க பிரச்சனை. எல்லாத்துக்கும் மேல அவர் அனலைஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கு. அப்படியே ஐடில அவங்க தேடி இருந்தாலும் ஹெச்ஆர் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல தேடி கிடைச்சிருக்கலாம். இன்னொரு கூடுதலா ஒரு தகவல் சொன்னாரு, சார் அப்பாவோட பிசினஸ் பண்ற பையனுக்கு கொடுக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. பார்க்கணும், சூரியனுடைய கர்மா. அப்படியே கேட்டாரு எக்ஸாக்டா. அப்போ நம்மளுடைய கடவுளோ பிரபஞ்சமோ இறை சக்தியோ நம்ம ஜாதகத்துக்குள்ள நமக்கு என்னென்ன அனுமதி இருக்குதோ, என்னென்ன கொடுப்பனை இருக்குதோ அதுக்கான வழியை கரெக்டா காட்டுது, காலம் காட்டுது. ஆனால் அந்த வழியை நாம் சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கின்றோமா அப்படின்றதான் கேள்வி. அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னா நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரியணும்ல, அதை காட்டி கொடுப்பதுதான் மரபணு ஜோதிடம். அதை காட்டி கொடுப்பதுதான் ஒரு கலங்கரை விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லம்மா. பாதை நமக்கு தெரியல, என்னெல்லாம் பாதை இருக்கு தெரியாம குழியில வச்சிட கூடாது. கண்டிப்பா. ஓகேங்களா? இல்ல தெரியாம முட்டு சந்தில போய் மாட்டிக்க கூடாது. ஓகேங்களா? அந்த ஒரு கூகுள் மேப் மாதிரி நீங்க வந்து மரபணு கர்ம ஜோதிடத்தை எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும், வாழ்வின் எல்லா முடிவெடுக்கக்கூடிய தருணத்திலும் நீங்கள் துல்லியமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் இங்க என்ன ஒரு விஷயம் வரும்னா, நடக்குமா நடக்காதா, எப்ப நடக்கும்ன்றது ப்ரெடிக்ஷனுடைய பெர்ஸ்பெக்டிவ், கால கணிதத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மரபணு ஜோதிடம் இல்லை. நாம் தான் அதை நடத்தி கொள்ள வேண்டும். அதற்கான வழியை தான் கடவுளோ குருவோ நமக்கு காட்டி கொடுப்பார். அதை தெளிவாக எடுத்து சொல்லும் வகுப்பு மரபணு ஜோதிட வகுப்பு. தனிப்பட்ட கன்சல்டேஷன்லயும் உங்களுக்கு அது டீட்டெயில்டா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும், எனக்கான கர்மா மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதும், அதாவது என் ஜாதகத்துல நான் தேடும் விஷயத்துக்கான வழி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் பல பேருக்கு வழிகாட்டணும், இந்த மாதிரி பல பேர் ஜோதிடத்தை நம்பி ஏமாறுறாங்க, பல பேர் ஜாதகத்திலேயே வந்து திக்கு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஜாதகத்தின் மூலியமா, அவங்க கர்மாக்கு மூலியமா அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, எது சிறந்த வழி, ரெண்டாவது எது நல்வழி எது தீய வழி அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்க இதை தாராளமா வகுப்பாக எடுத்து படிக்கலாம், படிச்சு ஜாதகத்தை பிராக்டிஸ் பண்ணலாம். எதுவுமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்லுவாங்க. படிக்கிறதோட நிக்காம படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிங்கன்னு சொல்றேன் நான். பார்க்க ஆரம்பிச்சா ஒவ்வொருத்தரும் ஜோதிடர் தானே, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜோதிடர் உருவாக முடியும். அப்படி உருவாகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஜோதிட ஞானத்தையும் வளர்த்துக்கிட்டு அது மூலியமாக ஏமாத்தாம தர்ம வழியில நியாய வழியில வர்றவங்களுக்கு வழிகாட்டணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா மரபணு ஜோதிடத்தை நீங்க அணுகலாம், படிக்கலாம். இன்னொன்னு இந்த கிளாஸ்க்கு வர்றதால பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து அந்த கரும்பு அந்த ஆப்புக்கான ஆக்சஸ் வந்து அவங்க வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எந்தெந்த ஊர்ல எடுக்கிறோமோ அந்த ஊர்ல ஒரு டேக் போட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் வச்சிருப்போம், வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்போம். அதுல வந்து டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் இப்போ சார் டவுட் சொல்லலைன்னா கூட நம்ம ஸ்டூடெண்ட் சர்க்கிளே அவங்களுக்கு ஐடியா இருக்கும். அவங்க அது பகிரும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு நாலேஜ் அதிகமாகும். அப்ப அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அது இல்லாம இன்னையோட முடிவு போறது கிடையாது கிளாஸ். அந்த 2 நாள் வந்தீங்கன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி கிடையாது. லைஃப் லாங் இவரு கூட நீங்க சேட்டிங் இதுலயே இருப்பீங்க, கான்டாக்ட்லயே இருப்பீங்க. வாட்ஸ்அப் மூலியமா நீங்க அவருக்கு எப்பனாலும் டவுட் கேட்கலாம், குரூப்ல கேட்கலாம், தனிப்பட்ட முறையில கேட்கலாம், பிரைவேட்டான மெசேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். எல்லாத்துக்கும் மேல நம்ம கரும்பு.in அந்த ஆப்லயே உள்ள டிஸ்கஷன், நீங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க அதுல போட்டுட்டு அதுல ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க வேண்டியதுன்னு கேட்கும் போது ஒரு 4-5 பேர் அதுல இருப்பாங்க. எப்பவுமே இருப்பாங்க. ஒரு லைவ் வாட்ஸ்அப்ல நடக்க வேண்டிய கம்யூனிகேஷன் அந்த ஆப்லயே நடக்குது. அப்போ ஒரு ஜாதகம் கொடுத்து ஒரு குழந்தையோட ஜாதகமே வச்சுக்கோங்களேன், என்ன ஜாதகம் இந்த ஜாதகர் என்ன படிக்கலாம் அப்படின்னு நீங்க சும்மா கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒரு 10 பேர் 50 பேர் ரெடியா இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்டே ரெடியா இருப்பாங்க. சோ அதோட பெனிஃபிட்டும் கூட இருக்கு. ஆமா, என்னமா உங்களுக்கும் தெரியாதது இல்ல, மக்களுக்கும் தெரியாதது இல்ல, இருந்தாலும் நம்ம அதை நினைவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டவங்க. என்னன்னா பொதுவா நீங்க நிறைய ஜோதிட வீடியோஸ் நீங்க பாப்பீங்க, நிறைய ஜோதிடர்கள் பேசுவாங்க, வகுப்புகளை எடுக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு பயிற்சி பலன்கள் இருக்கும். அதை விட்ட தசாபதி பலன்கள் இருக்கும், பிறப்பு ஜாதகத்தினுடைய பலன்கள் இருக்கும், மேக்ஸிமம் ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அந்த ப்ரெடிக்ஷனுக்கான ஃபார்முலாஸ் பெருசா இருக்காது. யூடியூப்ல ஃபார்முலாஸ் பெருசா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஃபார்முலா சொன்னா அந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணி பார்த்துட்டு 10 ஜாதகத்துல 5 ஜாதகத்துல மட்டும் ஒத்து வந்து 6வது ஜாதகத்துல ஒத்து வரலாம், உடனே வந்து கமெண்ட்ல வந்து கிழிச்சிருவோம். ஓகேங்களா? ஆனா நம்மளோட யூடியூப் வீடியோ மட்டும் நீங்க பாருங்க, நம்ம சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பின்னாடி நம்ம எப்படி சொல்றோம்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவையும் சேர்த்து நம்ம சொல்லிடுறோம். எல்லா வீடியோஸ்லயும் சொல்றோம். அப்போ சார், அப்போ மற்ற மக்களுக்கும் அதை அணுகக்கூடிய மக்களுக்கும் விஷால் அணுகக்கூடிய, அதாவது விஷால் சொல்லக்கூடிய அந்த மரபணு ஜோதிடம், கர்ம ஜோதிடத்தை அணுகக்கூடிய மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்குவ வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபார்முலாவை உங்க நோட்ல எழுதி வச்சு அப்ளை பண்ணி பார்த்து சரியா வருதா, எந்த அளவுக்கு சரியா வருது, இல்ல இதுல ஏதாச்சும் எனக்கு பிழை இருக்கா, இல்ல எனக்கு இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்கான்னு டீட்டெயிலா கேட்கறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கற மாதிரி கேட்கறாங்க மக்கள். ஓகேங்களா? அப்போ ஒரு வெறும் ஜோதிட சேனலை வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் இல்லாம, என்னன்னே புரியாம ஜோதிடர் சொல்றதை மட்டும் அப்படியே கேட்டு வேடிக்கை பார்க்கிற ஒரு பாமர மக்கள் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டையும் தாண்டி மக்களே ஜோதிடம் வீடியோ பார்த்து ஜோதிடம் கத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஜோதிடர் லெவல்ல மக்கள் சந்தேகம் கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு முடிஞ்ச வரை நம்மளால ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்கள், அது சம்பந்தப்பட்ட கல்வி, அது சம்பந்தப்பட்ட துகள்கள், அது சம்பந்தப்பட்ட டிப்ஸ், ஃபார்முலாவோட எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப வருஷமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப அதையே நம்ம வகுப்பாவும் எடுக்கிறோம். அப்ப வீடியோஸ்ல நம்ம சொல்லக்கூடியது சின்ன சின்ன துணுக்குகள், அதையே ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வகுப்பா எடுக்கும் பொழுது எவ்வளவு கண்டென்ட் வரும், எவ்வளவு ஜோதிட கண்டென்ட் வரும், எல்லாத்துலயும் வரும். ஒரு வாஸ்து, நியூமராலஜி ஆகட்டும், குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஆகட்டும், இல்ல தசாபதி ஆகட்டும், இல்ல திருமண கொடுப்பனை ஆகட்டும், இல்ல 2வது திருமணம் ஆகட்டும், தொழில் ஆகட்டும், முதலீடு ஆகட்டும், எல்லாத்துலயுமே உங்களுடைய ஜாதகத்தில் அனுமதிக்கப்பட்டது என்ன, அனுமதிக்கப்படாதது என்ன, எதை எப்படி எப்படி அணுகலாம், என்னென்ன மாதிரியான எல்லைகள் உங்களுக்கு இருக்கு, என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வகுப்பு வர கோயம்புத்தூர்ல வந்து நம்ம வந்து இப்ப ஆகஸ்ட் மாசம் இந்த 8ஆம் தேதி 9ஆம் தேதி நம்ம கிளாஸ் போடுறோம். கிட்டத்தட்ட போன வருஷம் நம்ம போடவே இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 நம்ம சேலம்ல கடைசியா கிளாஸ் போட்டோம். போன வருஷம் ரொம்ப தனிப்பட்ட வேலை நிறைய, அதுவும் பிஹெச்டி ஒர்க் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அதனுடைய கண்டினியூட்டி, அந்த பிஹெச்டி ஒர்க்கும் வெற்றிகரமாக முடிந்து முனைவர் பட்டமும் நமக்கு இறைவ அருளால் நமக்கு கிடைச்சது. அதை ஒட்டி இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ ஆயிட்டு நம்மளோட அந்த மூச்சு விடுற கேப் நமக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, மறுபடியும் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை ஞானத்தை பகிர்ற அந்த விஷயத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்ல ஆஸ் யூஷுவல் நம்ம மக்கள், மண்ணின் மைந்தர்கள் வருவாங்க. ஸோ வெளியூர்ல இருந்து யார் வரணும் அப்படின்னாலும் நீங்க முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தாராளமாக நீங்க வரலாம். இதுல கூடுதலா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாஸுக்கு முன்னத்த நாள், கிளாஸுக்கு அடுத்த நாள், கிளாஸ் அன்னைக்கு ஈவினிங் கன்சல்டேஷன் யாராவது பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, கிளாஸ்க்கு வரவங்கள யாருக்காச்சும் ஜாதகம் பார்க்கணுன்ற தேவை இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்க புக் பண்ணிட்டு வரலாம். சரி, இல்ல விஷால் சார் அந்த டைம்ல என்னால கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்னால முடியாது, ஆனா ஜாதகம் பார்க்க வர முடியுமா அப்படின்னா அதுக்கும் நீங்க தாராளமா என்கொயரி பண்ணலாம். ஓகேங்களா, கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமா பார்த்துக்கலாம். குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்குக்கான பிடிஎஃப் நீங்க இலவசமா வாங்கிக்கலாம். கிளாஸ் சம்மந்தப்பட்டு பேசும்போது மேடமும் வந்து அமர்ந்து இருக்கிறாங்க, கிளாஸ் சம்மந்தப்பட்டு பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
ஒரு காலத்துல மேடமும் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இந்த கர்ம ஜோதிடத்துக்கான மாணவர் தான். கிளாஸ் சம்பந்தப்பட்ட எந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் சரி, கன்சல்டேஷன் சம்பந்தப்பட்டு நீங்க புக் பண்ணணும்னாலும் சரி, இல்ல டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்க வரணும்னாலும் சரி, இல்ல ஜாதக பிடிஎஃப் வேணும்னாலும் சரி, அதுக்காக நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8608077781. இது போல மேலும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளுடைய கிளாஸ்ல ஆட் ஆனா கிடைக்க போகுது. அது சம்பந்தப்பட்ட அப்டேட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.